ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இன்று நீதிவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார். ஹம்பஹா நீதிவான் முன்னிலையில் அவர் இன்று முன்னிலைப்படுத்தப்படவுள்ளதாக காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. 2001ஆம் ஆண்டு ராணுவத்தால் டக்ளஸ் தேவானந்தாவிற்கு அவரது தனிப்பட்ட பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட கைத்துப்பாக்கியை திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் மாகந்துரே மதுஷிடம் வழங்கியமை தொடர்பிலேயே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த துப்பாக்கி ஹம்பஹா வெளிவேறிய பகுதியில் இருந்து மீட்கப்பட்டது. குறித்த துப்பாக்கி டக்ளஸ் தேவானந்தாவுக்கு சட்ட ரீதியாக வழங்கப்பட்டது என ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டதாக காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக டக்ளஸ் தேவானந்தா குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நேற்று முற்பகல் அழைக்கப்பட்டிருந்தார். இதன்போது குறித்த துப்பாக்கி டக்ளஸ் தேவானந்தாவுக்கு சட்ட ரீதியாக வழங்கப்பட்டமை உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட அவர் ஹம்பஹா நீதவான் முன்னிலையில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது.